சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன். நான் பெலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா? பூமியின் எல்லை எங்கும் உள்ள, அப்படின்னா பூமி முழுவதும் கர்த்தருடையது. நீங்க சும்மா ஒரு 10 சென்டில் அல்லது 1 ஏக்கர்ல ஒரு இடத்த வச்சுட்டு நான் யார் தெரியுமா, அப்படி இப்படி பணக்காரன் அப்படிலாம் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதான். ஆண்டவர் அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், பூமியின் எல்லைகளில் குடியிருக்கிறவர்களே என்னை நோக்கி பார்க்கணும். அப்பதான் ரட்சிக்கப்படுவீங்க, அப்பதான் நித்தியத்துக்கு வருவீங்க. இந்த பூமி நிலையற்றது என்று சொல்லி ரொம்ப அருமையாய் சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையில அவருடைய ஜனங்களை நடத்துகிறார். வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தால் பல இடத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறார். நம்ம வீட்டை எடுத்துக்கங்களேன், அந்த வீட்டுக்கு ஒரு எல்லை இருக்குது, பிளாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குது. நம்ம மாநிலம், தமிழ் மாநிலம், தமிழ்நாட்டுக்கு ஒரு எல்லை. அங்கிட்டு போட்டால் கேரளா, இங்கிட்டு போனால் கர்நாடகா, அப்புறம் புதுச்சேரி, இப்படி நிறைய வருது. தேசத்துக்கு ஒரு எல்லை, நிறைய எல்லைகள் இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய எல்லை, இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய எல்லை, ஒரு நோக்கம், ஒரு சித்தம், திட்டம் வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்குள்ள இருக்கணும், தொடர்பு எல்லைக்குள்ள இருக்கணும். கர்த்தர் பார்க்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். வேதத்தை வாசித்தான், மனிதர்களுக்கு தேவன் எல்லைகளை வரையறுத்து கொடுத்தார். எப்படி பிறந்து வளர்ந்து எங்க படிக்கணும், எங்க வேலை செய்யணும், எங்க குடும்பம் நடத்தணும், எல்லாம் வேதத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26 வாசித்தால் மனிதர்கள் குடியிருக்கிற எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தாராம். மனிதர்கள் வாழ்வதற்கு, குடியிருப்பதற்கு எல்லைகளை வரையறுத்து கொடுத்து, இந்த ஊரு தாப்பா, இந்த இடம்தாப்பா, இங்கேதான் நீ வாழணும், இங்க இருந்து தான் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், குடும்பத்தை நடத்தணும், தொழிலை செய்யணும்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்திருக்கிறாரா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகவே அந்த பூமியின் எல்லை எங்கும் குடியிருக்கிறவர்களே கர்த்தரை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். பழைய ஏற்பாட்டில் மோசைக்கு பின்னாடி யோசுவா ஜனங்களை நடத்தினார். 12 கோத்திரங்கள் கானானுக்கு போறாங்க. அப்ப ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றாரு, உங்க எல்லைகள் என்னவா இருக்குன்னு யோசுவா 1:4 பார்த்தோம்னா, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி மறைகிற திசை வரை உங்க எல்லையா இருக்கும். இதை நீ சுதந்திரிக்கணும், ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுன்றாரு. எவ்வளவு அருமையான ஆண்டவர்ல. நீங்க ஆண்டவர் என்ன ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாரு, வறுமையில் இருக்கிறேன், தரித்திரத்தில் இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன்னு நீங்க அந்த எல்லையை கண்டுபிடிக்கல, ஜெபம் பண்ணல. உங்க எல்லை, உங்களுக்கே ஒரு எல்லையை உருவாக்கிட்டு, இப்படித்தான், இதுதான் குடும்பம், இதுதான் வரவு, இதுதான் செலவுன்னு சொல்லி அப்படியே தேவனை மட்டுப்படுத்திட்டீங்க, செயல்பட விடலை. அதனால தான் இன்றைக்கு நம்ம பல காரியத்தில் போராடுகிறோம், அங்கலாய்க்கிறோம். 104ஆம் சங்கீதம் 9 பார்த்தீங்கன்னா, கடவாதிருக்கிற எல்லையை கடலுக்கு வைத்தார். இம்மட்டுவா, இதற்கு மேல் வராதே என்று கடலுக்கு ஒரு எல்லை வைக்கும் போது எங்கே இருந்துன்னு யோபுவை கேட்கிறார். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கூட ஒரு எல்லை வச்சிருக்கிறார். நீங்க எங்க வேலை செய்யணும், எங்க தொழில் செய்யணும், எங்க பிள்ளையை படிக்க வைக்கணும், எப்படி திருமணம் முடிக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், அந்த எல்லையை நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவாரு. இல்லைன்னா உங்க கண்ணுக்கு மறைஞ்சிரும், தெரியாம போயிடும். குருடர் மாறி தடவிக்கிட்டே இருக்கணும், இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்னு குழம்பி போயிடுவீங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாரா. என்ன ஜெபம் பண்ணாரா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருடும். எல்லையை பெரிதாக்குனார் ஆண்டவர். அந்த யாபேஸுக்கு அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் எல்லையும் காண்பித்து ஆசீர்வதித்தாரா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தேவன் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் சாத்தானுக்கு கூட ஒரு ஏரியா எல்லை இருக்குது. இயேசு ஒரு நாள் பிசாசை விரட்டிட்டார். ஒரு வாலிபன், கல்லறைகளில் இருந்தவன், அவன் ஆடைகளெல்லாம் கிழித்து கொண்டு கத்தி கூச்சலிடுகிறவன்.
அந்த ஏரியாவுக்குள்ள இயேசு போய் அசுத்த ஆவியை இவனை விட்டு போன்னு சொன்ன உடனே போயிடுச்சு. அவன் புத்தி தெளிந்து நல்ல ஆடையை உடுத்தி இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தூங்காம பைத்தியமா நிர்வாணமா அலைஞ்ச போது ஒருவன் அவனை கண்டுக்கல. இப்ப இவன் விடுதலையான உடனே மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 34 பார்க்கும் பொழுது அந்த ஊரா இவன் விடுதலை ஆயிட்டானே, இதுவரையும் குடிக்கு அடிமையா இருந்தான், பாவத்துக்கு அடிமையா இருந்தான், இப்ப இயேசுவின் பிள்ளையா மாறிட்டான்னு சொல்லி எரிச்சல் அடைந்து தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக்கிட்டாங்களா. சாத்தான் இன்னைக்கு சில காரியத்தில் அப்படிதான் எல்லை வச்சிருக்கிறான். ஏன் ஏரியா, ஏன் எல்லை, இங்க பாடாத, துதிக்காத, ஜெபிக்காத, போகாத அப்படின்லாம் சொல்லுவான். அப்ப அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்றைக்கு அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், பூமியின் எல்லைகளில் குடியிருக்கிற என் ஜனங்களே, என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு. ஏசாயா 60 நீங்கள் 18 வாசித்து பார்த்தா, இனி கொடுமை அழிவு உன் எல்லைகளில் கேட்பதில்லை, நடப்பதில்லை. கொடுமையான ஆட்களையா, கொடுமையான வேலையா, கொடுமையான காலங்கள்யா, மழை இல்லை, இப்படிப்பட்ட அந்த கொடுமை அழிவு நிறைந்த உலகத்துல உன் எல்லைக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து விரிவுபடுத்தி அவர் எல்லைக்குள்ள உங்களை வைத்து அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு உங்களை நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா போராட்டங்களும் மாறட்டும். உம்முடைய எல்லையில ஆண்டவரே, உம்முடைய கவரேஜில் அவர்கள் பாதுகாப்பாய் வாழும்படி ஆண்டவர் நீ முன்குறித்த எல்லையும் குடியிருக்கிற வகையறுத்த எல்லைக்குள்ளும் வாழும்படி ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.